நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம ஆதி இருக்கார்ல, ஆதி வந்து தமிழ் இருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பாரதி வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஆதி வந்து சொல்கிறாங்க, அழுதுகிட்டே இருந்தால் எப்படி பாரதி, வாங்க வந்து நம்ம போய் எல்லா இடத்துலையுமே தேடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க, நம்ம வந்து நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, உடனே போய் தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே காரில் ஏறி எல்லா இடத்துலையுமே அலசி தேடுறாங்க. அவங்க அதாவது தமிழ் எங்கெங்கெல்லாம் போவாலோ அந்த மாதிரி கடைக்கு எல்லா இடத்துலையுமே போய் அவங்க தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜில் வந்து எல்லா இடத்துலையுமே தேடிட்டாங்க. எங்கே இருக்கான்னு அவங்களாலே கண்டுபிடிக்க முடியல. அந்த இடத்துல வந்து பாரதி வந்து காரை விட்டு இறங்கி ரோட்டில் இறங்கி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. தமிழ் நீ எங்கே இருக்க, உன்னை இப்போயே பார்க்கணும், எங்கே இருந்தாலும் வந்துடு தமிழ் அப்படிங்கிற மாதிரி வந்து ரோட்டில் முட்டி போட்டு அழுதுகிட்டு கத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. பக்கத்தில் வந்து ஆதி வராங்க. பாரதி அழுகாதீங்க, தமிழ் எங்கே இருந்தாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம், வாங்க இப்போதைக்கு வீட்டுக்கு போவோம், நம்ம வேறு ஏதாவது யோசிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க 2 பேருமே காரில் திருப்பி வீட்டில் வந்துடுறாங்க. வீட்டில் வந்தோடனையும் தமிழ் வந்து விளையாடுவாங்கள்ல ஒரு பொம்மை, அந்த பொம்மையை வந்து பாரதி கையில் வச்சுக்கிட்டேவும் அந்த இடத்துல சோஃபாவில் உட்காந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து பாரதி வந்து சொல்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது ஆதி, எனக்கு வந்து எப்படியாச்சும் தமிழை நான் பார்த்தே ஆகணும், தமிழை என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க, தமிழை பார்க்காம என்னால் இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து ஆதி வந்து சொல்கிறாரு, பாரதி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பாக இப்போ போயிட்டு தமிழை கையோடு தான் கூப்பிட்டு தான் வருவேன், நீங்கள் சந்தோஷப்பட போகிறீங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு மேலே ரூமுக்குள்ளே போகிறாங்க. ரூமில் வந்து வாசுவோட ஃபோட்டோ இருக்குது. அந்த வாசுவோட ஃபோட்டோவை எடுத்துகிட்டு பார்த்துட்டு நம்ம ஆதி வந்து பேசுகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் வந்து காணாமல் போயிட்டா, இப்போ அவள் எங்கே இருக்கா என்னன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை, அவளை கண்டுபிடிக்கவும் எங்களால் முடியல, நீங்கள் வந்தால் தான் வந்து தமிழை வந்து நாங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியும், அதனால் தயவு செய்து நீங்கள் வந்து வந்துடுங்க, வந்து தமிழை காப்பாற்றி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆதி வந்து வாசுவோட ஃபோட்டோவை பார்த்துட்டு கெஞ்சுற மாதிரி காட்டுறாங்க. அந்த நேரத்தில் வந்து உடனே வந்து காற்று வந்து பயங்கரமாக வீசுது, இடியெல்லாம் இடிக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு வாசுவோட உருவம் வந்து அவங்களோட ஃபோட்டோலேருந்து வெளியில் வந்து ஆதியோட உடம்புக்குள்ளே போய் ஊடுருவ மாதிரி காட்டுறாங்க. உடனே டக்குன்னு வேஷ்டி சட்டையெல்லாம் பயங்கரமாக கட்டி, அதாவது குங்குமம்லாம் வைப்பாங்கள்ல வாசு, அது மாதிரி வச்சு மீசையெல்லாம் முறுக்கி விட்டு மாசாக வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இவரை ஆதி வந்து வராரு. வந்தவொடனே பாரதி நீங்கள் இங்கேயே இருங்க, நான் போய் தமிழை கூப்பிட்டு கையோட கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிற மாதிரி காட்டுறாங்க. நேராக கார் எடுத்துகிட்டு ரவுண்ட் அடிக்காங்க. ஒரு இடத்துல வந்து இவர் சிக்கிடுறாரு, துரை வந்து வசமாக சிக்கிடுறாரு. அவரை பிடிச்சி அடி டம்முன்னு அடி வெளுக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஆனால் துரைக்கு வந்து தெரிஞ்சு போச்சு, வந்தது வந்து நம்ம அண்ணன் வாசு தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே துரை வந்து சவால் விடுறாரு, நீ தான் வாசு தான் வந்திருக்கேன், எனக்கு நல்லா தெரியும், நீ தான் குழந்தை எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவேல, இப்போ நான் ஒழிச்சு வச்சிருக்க இடத்த கண்டுபிடி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் இங்கே பாரு, கண்டுபிடிச்சிருவேன்டா உன்னை, நான் சும்மாவே விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து வாசு வந்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. அதாவது வாசுவோட ஆவி வந்து ஆதியோட உருவத்துக்குள்ளே இருந்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. போய் கண்டுபிடி, நீயும் உன் பொண்டாட்டியும் சேர்ந்து எங்கே இருக்கான்னு போய் கண்டுபிடி, தமிழோட உயிர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து துரை சொல்கிறாரு. உடனே நம்ம வாசு இருக்காங்கல்ல, அதாவது ஆதி, அவர் வந்து நெஞ்சில் வந்து கையை வச்சுட்டு யோசிச்சு பார்க்காரு. யோசிச்சு பார்த்தா தமிழ் இருக்கிற இடம்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியுது. ஒரு இடத்துல வந்து அவர் வந்து தமிழ் வந்து மயங்கி கிடக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த புறமை வந்து முடிச்சிடுறாங்க.